யூஸ் பண்ணாத டாப்பு தான் எடுத்திருக்கேங்க. அதில் மேல் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பிளேட் ஒன்று எடுத்து இப்போ அதை ரவுண்டாக மார்க் பண்ணி இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே அளவுக்கு வேஸ்ட் துணி ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாங்க. இப்போ இதில் மேலே வச்சுருக்க அந்த துணியில் வந்து சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி 1 இன்ச் கேப்பில் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட் பண்ணதை நம்ம அப்படி ஜாயின் பண்ணால் போதுங்க, நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு கிடச்சதுக்கப்புறம் அதே மாதிரி 4 கார்னர்லேயும் 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதையும் ஜாயின் பண்ணால் அடுத்த லைன் கிடச்சிரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் லைன் போட்டுடலாம். ரவுண்டாக லைன் போடுறது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி 4 கார்னர் லைனையும் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லைனை அப்படியே அணைச்சோம்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருங்க. இதே மாதிரி இந்த துணியோட லாஸ்ட் வரைக்குமே ரவுண்ட் லைன் போட்டுடலாம். இப்போ இந்த லைன் போட்டதெல்லாம் நம்ம அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக ஒவ்வொரு லைனாக ரவுண்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணுங்க. இதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த துணியில் மட்டும்தான் கட் விழுகணும். அதாவது நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தைச்சதுக்கப்புறம் 2 தையலுக்கு நடுவில் இருக்க கேப்பில் தான் நம்ம கட் கொடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே கட் கொடுத்துட்டே வாங்க. இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஓரங்களில் வந்து இன்னொரு கிளாத் ஒன்று எடுத்துக்கலாங்க. லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்து இதை ஒரு ஓரம் அப்படியே தைச்சிட்டு திரும்ப இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக ஒரு டோர்மேட் ரெடி ஆயிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.